கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த 59 பாடங்களில் நாம் ஆதியாகம புத்தகத்தை குறித்து விரிவாக கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 38 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் அந்த சுவிசேஷத்தின் முகவுரையை சிந்திக்க இருக்கிறோம். எனவே குறிப்பேட்டுடன் ஆயத்தமாகி வந்து அமர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். தள்ளுபடி ஆகமங்கள் குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கான ஆயத்தங்கள், 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட நோக்கம் என்ன, இவைகளை குறித்து நாம் இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தின் வல்லமையை அறிந்து உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சி வரை நாம் ஆதியாகம புத்தகத்தை சிந்தித்தோம். இன்று முதல் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு உதவியாக இருக்கும்படியாக இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கான ஒரு முக உரையை நாம் சிந்திப்போம். இந்த புத்தகத்திலே 28 அதிகாரங்கள் மட்டுமே இருந்தாலும் இது மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். ஒருவேளை சொல்லப்போனால் ஆதியாகமமும் மத்தேயு எழுதின சுவிசேஷமும் வேத புத்தகத்திற்கான முக்கிய புத்தகங்கள் என்று சொல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் சிந்திக்க துவங்கும் முன் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை குறித்தும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலங்களாகிய சுமார் 400 ஆண்டுகளை குறித்து நாம் அறிந்து கொள்வது புதிய ஏற்பாட்டை சரியான முறையிலே அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். இதுதான் நெகேமியாவும் மல்கியாவும் வாழ்ந்த காலத்திற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பாலகனாய் பிறந்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்த பின் பரலோகம் அமைதியானது என்று சொல்லலாம். தேவன் என்ற வானொலி அமைதியாகிவிட்டது. அடுத்த 400 ஆண்டுகளாக எந்த ஒலிபரப்பும் இல்லை. அதற்கு பின்னர் ஒரு நாள் எருசலேமிலே பலிபீட தண்டையிலே ஜெபித்து கொண்டிருந்த சகரியாவின் அமைதியை குலைத்து ஒரு தேவதூதன் பேசினான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியான யோவான் ஸ்நானகனின் பிறப்பை குறித்து அறிவித்தான். யோவான் ஸ்நானகன் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை தொடர்ந்து வரும் நாட்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். வேத புத்தகத்தை பொறுத்தமட்டிலேயும் அமைதியான காலங்களாய் இந்த 400 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த 400 ஆண்டுகளிலேயும் அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்திலே மயிர் கூச்சரிக்கும் பல சம்பவங்கள் நடைபெற்றது. பல வகைகளிலே இது ஒரு சோகமான காலம் என்றும் சொல்லலாம். யூதேயாவிலே மக்கள் பலவிதமான மாற்றங்களுக்குள்ளே கடந்து வந்தார்கள். புதிய கலாச்சாரம் வந்தது. அநேக ஸ்தாபனங்கள் உருவானது. மிகவும் பெயர் பெற்றிராத அநேக ஸ்தாபனங்களும் உருவானது. இவைகளிலே அநேகம் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இருந்து வந்தது. உலக சரித்திரத்திலேயும் குறிப்பிடத்தக்க அநேக காரியங்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலே நடைபெற்றது. பழைய ஏற்பாடு முடியும் சமயத்திலே மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் உலக வல்லரசாயிருந்தது. உலக அரசியலிலே தலையிடும் வல்லமையான ஒரு அரசாக எகிப்து தேசமும் இருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே இவை இரண்டுமே முக்கியம் இழந்து சிறப்பான தேசங்கள் என்ற வரிசையிலிருந்து பின்னடைந்து விட்டன. உலக வல்லரசு என்பது கிழக்கிலிருந்து மேற்குக்கு கடந்து சென்று விட்டது. ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சென்று விட்டது. மேதிய பெர்சிய ராஜ்யங்களின் கரத்திலிருந்து கிரேக்க நாட்டுக்கு சென்று விட்டது. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு ஆரம்பமாகும் காலத்திலே ஒரு புதிய வல்லரசு ரோம் சாம்ராஜ்யம் உலக வல்லரசாக காணப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே நடைபெற்ற சில முக்கியமான சம்பவங்களையும் அந்த காலகட்டங்களையும் நாம் அறிந்து கொள்வது சிறந்தது. இந்த கால கணிப்பை குறித்து பல சரித்திர ஆசிரியர்கள் வேறுபட்டிருக்கிறார்கள். எனவே இது கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகளிலே நடைபெற்றது என்று சொல்லலாம். மூலமாக கிறிஸ்துவுக்கு முன் 480 ஆண்டிலே தெர்மோபைலின் என்ற இடத்திலே நடைபெற்ற யுத்தத்திலே முதலாவது பெர்சிய அரசனான ஜெரக்சஸ் கிரேக்கர்களுக்கு எதிராக வெற்றி பெற்றான். ஆனால் சனாமிஸ் என்ற இடத்திலே நடைபெற்ற யுத்தத்திலே அவன் தோற்று போனான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அப்பொழுது ஏற்பட்ட ஒரு பெரிய புயலினாலே அவன் அந்த தோல்வியை அடைந்தான். இதுதான் கிழக்கத்திய ஒரு நாடு உலக வல்லரசாக இருந்ததின் கடைசி காலம். அடுத்ததாக கிறிஸ்துவுக்கு முன் 333 ஆண்டிலே தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிற அந்த ஆட்டுக்கடா மேற்கிலிருந்து உருவானது. இதுதான் மகா அலெக்சாண்டர், பெரிய கொம்பை உடைய ஆட்டுக்கடா. இசூசஸ் என்ற இடத்திலே பெர்சியர்களை தோற்கடித்து கிரேக்க மக்களின் கூட்டத்தை இணைத்து நின்றார்
மகா அலெக்சாண்டர். கிறிஸ்துவுக்கு முன் 332வது ஆண்டிலே அலெக்சாண்டர் எருசலேமிற்கு வந்தான். அவனை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. எனவே அவன் எருசலேமை அழிக்காமல் சென்று விட்டான். அவன் அழிக்காமல் சென்ற ஒரு சில நகரங்களிலே எருசலேமும் ஒன்று. கிறிஸ்துவுக்கு முன் 323வது ஆண்டிலே பெர்சிய தேசத்திலே இருந்த காலத்திலே மகா அலெக்சாண்டர் மரித்து போனான். உண்மையாகவே அந்த காலகட்டத்திலே தான் தனது அரசின் தலைமையகத்தை இங்கே மாற்ற முற்பட்டு கொண்டிருந்தான். அவன் மரித்த பிறகு கிழக்கு மற்றும் மேற்கு உலக ராஜ்யங்கள் அவனுடைய படை தளபதிகள் 4 பேருக்குள்ளாக பங்கிடப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 320வது ஆண்டிலே டாலமி சாட்டர் என்பவரால் யூதேயா எகிப்தோடு இணைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 312வது ஆண்டிலே செல்யூசைட் என்ற ராஜ்யத்தை செலூக்கஸ் என்பவன் நிறுவினான். இதுதான் சிரியா என்று பின்னர் அழைக்கப்பட்டது. அவன் யூதேயாவை எடுத்துக்கொள்ள முயன்றான். எனவே எகிப்திற்கும் சீரியாவிற்கும் இடையிலே யூதேயா ஒரு யுத்த பூமியானது. அது மட்டுமல்ல, அந்நாட்களிலே யூதேயா செழிப்பான ஒரு தேசமாயிற்று. கிறிஸ்துவுக்கு முன் 203வது ஆண்டிலே ஆன்டியாக்கஸ் என்பவன் எருசலேமை எடுத்துக்கொண்டான். இவன்தான் மகா ஆன்டியோக்கஸ். எனவே யூதேயா சீரியா தேசத்திற்கு கீழே வந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 170வது ஆண்டிலே ஆன்டியாக்கஸ் எப்பிபேனஸ் என்பவன் எருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தை மாசுபடுத்தினான். இவனை குறித்து தான் தானியேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சின்ன கொம்பு என்று நாம் வாசிக்கிறோம். யூதேயா சரித்திரத்தின் நீரோ என்றும் இவன் அழைக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்கு முன் 166வது ஆண்டிலே மத்தாத்தியஸ் என்பவன் யூதேயாவிலே ஒரு ஆசாரியனாயிருந்தான். இவன் சீரியா தேசத்திற்கு எதிராக ஒரு கலகத்தை தூண்டிவிட்டான். இதுதான் மக்கபேயர்களின் காலங்களுக்கான ஆரம்பம். இந்த காலகட்டத்திலே தான் இஸ்ரவேல் தேசமானது மிகவும் வேதனைகளை அனுபவித்தது என்று சொல்லலாம். இந்த காலத்தை தவிர வேறு எந்த காலத்திலேயும் அவர்கள் இவ்வளவு வீரமாக செயல்படவில்லை. யூதாஸ் என்ற மக்கபேயன், இவனுடைய பெயரின் பொருள் என்னவென்றால் சுத்தியல் என்பதாகும். இந்த கலகத்தை முன்னின்று நடத்தியவன் இவன்தான். கிறிஸ்துவுக்கு முன் 63வது ஆண்டிலே ரோம சக்கரவர்த்தியான பாம்பே என்பவன் எருசலேமை கைப்பற்றினான். இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் மற்றுமொரு புதிய உலக வல்லரசின் ஆட்சியின் கீழாக சென்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டு காலம் முழுவதிலேயும் இது ரோம அரசாட்சியின் கீழேயே இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 40வது ஆண்டிலே யூதேயா பகுதிக்கு ரோம சக்கரவர்த்தி ஏரோதை அரசனாக்கினான். இவனையும் இவனுடைய குடும்பத்தைப் போலவும் கொடூரமான மனிதர்கள் அன்று யாரும் இல்லை என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு முன் 37வது ஆண்டிலே ஆசாரிய அரசனான மக்கபேயரின் தலைவனான அல்டிகானஸ் என்பவனை ஏரோது கொலை செய்து எருசலேமையும் கைப்பற்றினான். கிறிஸ்துவுக்கு முன் 31வது ஆண்டிலே அகஸ்து ரோம சக்கரவர்த்தியானான். ரோம சக்கரவர்த்தியைத்தான் ராயன் என்று நம்முடைய வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் 19வது ஆண்டிலே ஏரோதியனின் கோவில் அப்பொழுது கட்டப்பட ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலேயும் அந்த கட்டட பணியானது நடைபெற்று கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலமெல்லாம் அது தொடர்ந்து நடைபெற்றது. கிறிஸ்துவுக்கு முன் 4வது ஆண்டிலே இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பாலனாக பிறந்தார். புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே யூதேயா மக்களின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட அனுபவங்கள் அவர்களுடைய உள்ளான வாழ்க்கை முறைகளிலே அநேக மாற்றங்களை ஏற்படுத்தியது. யூத மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் எடுத்துச் செல்லப்பட்ட பின் விக்கிரக வணக்கத்திலிருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் மனம் திரும்ப முயற்சித்தார்கள். கற்பனைகளே அவர்களுக்கு ஒரு விக்கிரகமாயிருந்தது. அனுதின பேச்சு வழக்கிலே எபிரேய மொழி மறையத் தொடங்கி அரமேயிக் மொழி வழக்கத்திற்கு வந்தது. என்றாலும் ஜெப ஆலயங்களிலே மட்டும் எபிரேய மொழி பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு பின்னர்தான் இந்த ஜெப ஆலயங்கள் உருவெடுத்தது. யூதேயாவிலும் உலகத்தின் மற்ற பகுதிகளிலேயும் அவருடைய வாழ்க்கையின் மையமாக இந்த ஜெப ஆலயங்கள் விளங்க ஆரம்பித்தன. இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளிலே இப்படிப்பட்ட ஜெப ஆலயங்களை நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்படாத சில குழுக்கள் யூத மக்கள் மத்தியிலே இப்பொழுது உருவானது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம்தான் பரிசேயர்கள். இவர்கள் பிரதானமான கூட்டமாயிருந்தார்கள். மற்ற கலாச்சாரங்கள் யூதேயாவிற்குள்ளே வளர்ச்சி காணாதபடி யூத வாழ்க்கை முறையை கட்டி காப்பதற்காக இந்த பரிசேயர்கள் முயன்றார்கள். இவர்கள் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும்
மிக முக்கியத்துவம் கொடுத்து பழைய ஏற்பாட்டை பரிபூரணமாய் விசுவாசித்தார்கள். அரசியலை பொறுத்தமட்டிலேயும் அவர்கள் அந்த தேசத்தின் பிரஜைகளாய் செயல்பட்டார்கள். தாவீதின் அரச பரம்பரையை ஆட்சிக்கு கொண்டு வர விரும்பினார்கள். எனவே இவர்கள் சமயம் சார்ந்த அரசியல் கூட்டமாய் இருந்தார்கள். வேத புத்தகத்தை பொறுத்தமட்டிலேயும் அடிப்படைவாதிகளாகவும் அரசியலை பொறுத்தமட்டிலேயும் தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவர்களாயும் இருந்தார்கள். இரண்டாவதாக சதுசேயர்கள். இவர்கள் எப்படி உருவானார்கள் என்றால், சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ள பணக்காரர்களான சடங்காச்சாரங்களை ஒழிக்க விரும்பிய சிலரால் இந்த கூட்டம் உருவானது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் இந்த காலத்திலே உள்ள சிலரை உங்களுக்கு நினைவிலே கொண்டு வரலாம். அதாவது, பணம் படைத்த குடும்பங்கள் சட்ட திட்டங்களை விட்டு வெளியே வாழ விரும்புகிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் சாப்பிடும் மேஜைகளிலிருந்து துணிக்கைகள் விழுகிறது. அப்படி கீழே விழும் துணிக்கைகளை கொடுக்க அவர்கள் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தங்கள் சொத்து சுகங்களை அவர்கள் ஒருபொழுதும் கொடுக்க முன்வருகிறதில்லை. தேவனுக்கு அடுத்த காரியங்களை பொறுத்தமட்டிலேயும் உறுதியான சட்டத்திட்டங்களை உடையவர்கள் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அவர்கள் புறக்கணிக்கிறவர்கள். எனவே இவர்கள் பரிசேயர்களுக்கு எதிரானவர்களாய் இருந்தார்கள். இந்த பரிசேயர்கள் கிரேக்க எப்பிக்கூரியர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள். இந்த கிரேக்க எப்பிக்கூரியர்களுடைய தத்துவம் என்னவென்றால், உண்டு குடித்து மனமகிழ்ச்சியாயிரு, ஏனென்றால் நாளை மரித்து போவாய் என்பதுதான். ஒருவேளை இந்த சதுசேயர்களை குறித்து நாம் தவறான எண்ணம் உள்ளவர்களாய் இருக்கலாம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முயற்சித்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், சரீரத்தின் பசிகளை நாம் திருப்திப்படுத்தினால் அதை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். எனவே எந்த கட்டுப்பாடும் அற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களை குறித்து நாம் அதிகம் கவனிக்க வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்திலேயும் உலகத்திலே அநேகர் இப்படிப்பட்ட வாழ்க்கை தத்துவத்தை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். கடந்த காலத்திலே இந்த தத்துவம் வேலை செய்யவில்லை, இன்றும் அது வேலை செய்யாது. மூன்றாவதாக வேதபாரகர் என்னும் ஒரு குழுவினரை பார்க்கிறோம். இவர்கள் எஸ்ராவின் காலத்திலிருந்தே தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கூர்ந்து படிப்பவர்களாய் காணப்பட்டார்கள். அதாவது, கருப்பு முடியது வெள்ளை முடியது என்று பிரிப்பவர்கள் என்று இவர்களை சொல்லலாம். தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் எந்த கருத்தை சொல்லுகிறது என்பதை அதிகமாய் யோசிக்காமல் அந்த வார்த்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். நட்சத்திரத்தை பார்த்து இயேசு பாலகனை தரிசிக்க வந்த சாஸ்திரிகள் ஏரோதை சந்தித்த பொழுது, இந்த ஏரோது இந்த வேதபாரர்களை அழைத்துத்தான் இயேசு எங்கே பிறப்பார் என்று கேட்டான். அவர்கள் அவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று தெளிவாய் சொன்னார்கள். இவ்வளவு தெளிவாக அறிந்திருக்கிறவர்கள் உடனடியாகவே ஒட்டகத்தின் மேலே ஏறி பெத்லெகேமிலே அவரை பார்க்க செல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, அதை குறித்த விருப்பமெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. தேவனுடைய கற்பனைகளை குறித்தும் கட்டளைகளை குறித்தும் தான் முக்கியமாய் கருதி கொண்டிருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உண்மையாகவே கருத்தோடு நீங்கள் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பீர்கள் என்றால், வேத வசனங்களை படிப்பீர்கள் என்றால், வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். முறையாக இவ்வாறாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வேதத்தின் அடிப்படை உண்மைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்திலே வேத வசனம் நம்முடைய இருதயத்தின் பொக்கிஷமாக மாறாமலும் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினர் தான் இந்த வேதபாரகர். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் இப்படி வேதத்தை ஆழமாக படித்து அறிந்திருக்கிற அநேகர் தான் கடினமான இருதயம் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு மனிதன் செய்யவில்லை என்பதற்காக அவனை கிழித்து போடவும் அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். வேத வசனங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்வது முக்கியமானதுதான். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கை முறையாக்கி மற்றவர்களுக்கு அதை கொடுப்பதுவே சிறந்தது. நான்காவதாக ஏரோதியர்கள் என்ற ஒரு கூட்டத்தினரை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அரசியல் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லலாம். ஏரோதை அரியணையிலே வைத்திருப்பதே அவர்களுடைய முக்கிய நோக்கம். ஏனென்றால் அவர்கள் குழுவினர் அரசியலிலே இருக்க விரும்பினார்கள். தேவனிடத்திலிருந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த வெளிப்பாடும் இல்லை என்றாலும் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களை எழுத ஆரம்பித்தார்கள். எகிப்து தேசத்திலே அலெக்சாண்டரியா பட்டணத்திலே பழைய ஏற்பாடானது கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இது கிறிஸ்துவுக்கு முன் 285 ஆண்டு முதல் 247 ஆண்டு வரை நடைபெற்றது. ஒரு குறிப்பின்படி 12 கோத்திரங்களிலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்தில்
6 பேராக இணைந்து இந்த மொழிபெயர்ப்பை செய்தார்கள். இதுதான் செப்துவகிந்தா என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் 70 என்பதாகும். இந்த மொழிபெயர்ப்பை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த மொழிபெயர்ப்பைத்தான் வாசித்தார். தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகிற வேதத்தின் பகுதிகளும் இந்த இடைப்பட்ட காலத்திலே தான் எழுதப்பட்டன. ஆவியானவரின் தூண்டுதலினாலே எழுதப்பட்டது என்பதற்கான அறிகுறியே இல்லாத 14 புத்தகங்கள் இக்காலத்திலே உருவானது. அவற்றிலே 2 சொல்லுகிறேன். ஒன்று சாலமோனின் பாடல்கள், மற்றும் ஒன்று ஏனோக்கின் புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற மனிதர்களுடைய பெயரை உடையதாய் இவை இருந்தாலும் அவர்கள் இதை எழுதினார்கள் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்திலே தேவன் அமைதியாக இருந்தார். என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவர் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இவற்றை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். யூத மக்களை ஆயத்தப்படுத்தினார். கிரேக்க கலாச்சாரத்தை ஆயத்தப்படுத்தினார். ரோம சாம்ராஜ்யம், இந்த பகுதிகளுக்குள்ளே வாழ்ந்த மக்களுக்கு இடையிலே பலவிதமான தொடர்புகள், இவை அனைத்தையும் இரட்சகரின் வருகைக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இதை குறித்து தான் காலம் நிறைவேறின போது என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர் 4 அதிகாரம் 5 எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற 4 சுவிசேஷங்களும் அந்த காலகட்டத்திலே உலகத்திலே வாழ்ந்த 4 முக்கியமான மக்கள் கூட்டத்தை மனதிலே கொண்டு எழுதப்பட்டது என்று சொல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்காக எழுதப்பட்டது. இது முதலாவதாக எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. குறிப்பாக யூத மக்களிலே சமயம் தொடர்பான காரியங்களிலே ஈடுபாடு உள்ள மனிதர்களுக்காக இது எழுதப்பட்டது. மார்க் எழுதின சுவிசேஷம் ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. ரோமர்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். உலகத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம், சட்டம், கட்டளை இவைதான் முக்கியமானவை என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இன்றும் உலகத்தை கட்டுப்படுத்த அரசாங்கமும் சட்டமும் தான் முக்கியமானது என்று கருதுகிறவர்களும் உண்டு. உலகத்திலே சட்டங்களும் கட்டளைகளும் தேவைதான். ஆனால் இவற்றினாலே மட்டுமே உலகத்தை ஆள முடியாது என்பதை வெகு சீக்கிரமே ரோமர்களும் அறிந்து கொண்டார்கள். உலகமானது கற்பனைகளையும் கட்டளைகளையும் விசுவாசிக்கும் ஒன்றாய் இருந்தாலும் பாவத்திற்கான மன்னிப்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் கொடுக்கும் ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. இப்படிப்பட்ட கர்த்தரைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் ரோம பிரஜைகளுக்கு கொடுக்கிறது. மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்க்கிறோம். இது சிந்தனை செய்யும் கிரேக்க மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் விசுவாசிப்பவர்களுக்காக எழுதப்பட்டது. என்றாலும் மறைமுகமாக விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த வித்தியாசமான அனுபவங்களை எதிர்பார்த்து முயற்சித்த அக்காலத்து கூட்டத்திற்காக எழுதப்பட்டது. விடுதலை வீரர் ஒருவர் வேண்டுமென்று தேடும் கூட்டம் இன்றைக்கும் உண்டு. தேவனை தேடும் ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு சமயம் அல்ல, கிறிஸ்துவே. வல்லமையின் மக்களுக்கு தேவை அவனை ரட்சிக்கும் வல்லமை கொண்ட ஒரு இரட்சகரே. சிந்தனையாளனான ஒரு மனிதனுக்கு தேவை அவனுடைய மனநிலை தொடர்பான தேவைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கும் ஒருவரே. உண்மையாகவே நொறுங்கி போன மனிதனுக்கு தேவை இரட்சகரை குறித்த ஒரு அறிவு. அவர் அவனை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, தேவனுக்காக வாழும்படியாக அவனை ஊண்ட கட்டுகிறவர். காலம் கடந்து கொண்டு போகிறது. இந்த முகவுரை பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம். அடுத்த நிகழ்ச்சி முதல் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கான முகவுரையையும் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, காலங்களிலே இந்த உலகத்திலே இரட்சகராய் வந்த நீர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து நீர் மனுக்குலத்தை தேடி வந்தீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு இல்லங்களையும், ஒவ்வொரு கிராமங்களையும் இந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்ற விதமாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் சூழ்நிலைகளினூடாக நீர் பேசும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவனை ஆவலோடு தேடுகிற ஒவ்வொருவரும் உண்மையான ஜீவனுள்ள தேவனாய் உம்மை கண்டுகொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தன்னை படைத்த, தன்னை பாதுகாக்கிற தேவனை, தன்னை விடுதலை செய்யக்கூடிய ஒரு தேவனை யார் என்று தெரியாமல் தேடுகிற எண்ணற்ற மக்களுக்கு நீர் யார் என்பதை இந்நாட்களிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே
தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். வேதத்தை முறையாக நாம் இவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுது வேதத்தின் அடிப்படை உண்மைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். வேத வசனங்களை நாம் நம் வாழ்க்கை முறையாக்கி மற்றவர்களுக்கு அதை கொடுப்பதுவே சிறந்தது. தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சியில் மத்தேயு 1 அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு யார் என்பதை குறித்தும் அவருடைய அழைப்பை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சியை தவற விட்டு விடாதீர்கள். நீங்களும் ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கள்.